Hi friends, welcome to my channel. இன்னைக்கு ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயும் நெத்திலி கருவாடும் சேர்த்து எப்படி குழம்பு ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு 1/4 கிலோ கத்திரிக்காயும் 50 கருவாடும் எடுத்திருக்கேன். தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். 10 பல்லு பூண்டு, பெரிய சைஸ் தக்காளி 2 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய், 100 கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன எலுமிச்சை சைஸ் அளவு புளி எடுத்து அரிசி களைஞ்ச தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. கருவாடை க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணியை ஹீட் பண்ணிக்கோங்க. தண்ணி ரொம்ப சுடணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக பபிள்ஸ் வந்ததுனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற கருவாட்டில் ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு சுடுதண்ணியை சேர்த்துக்கோங்க. குழம்பு ரெடி பண்ண தாளிப்பு கொடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் எடுத்து வச்சுட்டு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், வரமிளகாய் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் சேர்த்துட்டு பாதி அளவு வெங்காயம் வெந்து வரட்டும். அந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற தக்காளியையும் சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு பாதி அளவு வெந்துடுச்சு. இப்போ நம்ம 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாவும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மசாலா சேர்த்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு கூடவே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயை சேர்த்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற புளிக்கரைசலையும் சேர்த்துக்கலாம். கூடவே 1 பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் வெந்தயப்பொடி சேர்த்துக்கோங்க. கருவாடை 4 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லாட்டினா மண் அப்படி நரநரன்னு இருக்கும். குழம்ப ஃபுல் ஃப்ளேமில் வச்சு மசாலாவோட புளிக்கரைசலோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க வச்சுக்கலாம். நம்மளோட சேனலில் விதவிதமான சட்னி வகைகள் மற்றும் ஆன்மீக தகவல்களும் அப்லோட் பண்ணுறோம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குழம்பு பாதி அளவு சுண்டி கத்திரிக்காயும் பாதி அளவுக்கு வெந்து வந்திருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கத்திரிக்காய் முழுசாக வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவாட்டையும் சேர்த்துக்கலாம். கருவாடை சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 3 நிமிஷம் வச்சுருந்துட்டு நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இல்லாட்டினா கருவாடெல்லாம் கரைஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான கத்திரிக்காயும் நெத்திலி கருவாட்டு குழம்பும் ரெடி. உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.